ஹலோ ஆல். ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாங்கங்கிறனால பால் வாங்குற டியூட்டி நம்ம டியூட்டி ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலையாக அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். மேடம் அவங்க கிளம்பிட்டாங்கங்கிறதுனால என்னை சீக்கிரமான்னு சொல்லிட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தா கடைக்கு போகணும்னு. இங்கெல்லாம் மழை எப்போ பெய்யுங்கிறது நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால வேலையாக அந்த பால் வாங்குற டியூட்டியை முடிச்சிடுறது ஏதோ ஒரு பெரிய வேலையை முடித்த மாதிரி இருக்கும். வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சு. தோசை தான் இன்றைக்கி பண்ணேன். இன்றைக்கி மேடம் மூடு சரியில்லை போல், அவளே எடுத்து சாப்பிட மாட்டேன்ட்டா. ஸோ நான் தான் அவளுக்கு ஊட்டி விடுற மாதிரி இருந்தது. பாப்பா பிறந்த புதுசுலேயே நிறைய பேர் எனக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா அவளாக எடுத்து சாப்பிட்டேன்னா அப்படியே விட்டுரு, நீயா ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடாத, அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீ தான் சங்கடப்படுவ, சாப்பிடாம அப்படியே கொண்டு வருவா, லஞ்ச் பாக்ஸ் அப்படியே வந்துடுன்னு. நானும் ஸ்டார்டிங்கில் அவளே விரும்பி சாப்பிடும்போது ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் என்ன செய்வாங்கன்னா, சில சமயம் நானே சாப்பிட மாட்டேன்ருவா. ஸோ நான் தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு சீனி கிழங்கு ஃப்ரையும் புளியிலா குழம்பு.